ஒரு டாசலிங் மான்டாஜ் உடன் மூவி ஆரம்பிச்சு பண்றது, கிளாமர் சீன் பத்தி சொல்றது. எங்க பெண்கள், வயசான மக்கள்லாம் அவங்க அழகுக்காக அப்சஷன் கொண்டு இருக்காங்க. ஃபேமஸ் மாடல்ஸ் இன் என்சாண்டிங் பியூட்டி அடிமை போல இருக்காங்க. கொஞ்சம் அந்த அட்ராக்டிவ் விட ஆசைப்படுறாங்க. அந்த கிளாமர் கொஞ்சம் டிவி கமர்ஷியல்ஸ் மற்றும் மேகசின் கவர்ஸ் இல் காட்டுற அசத்தல். ஆனா இதுல அஸ்தெட்டிக் மறுபக்கத்துல ஒரு டார்க்கர் சைடு இருக்கேன்னு அவங்க கவனிக்கல. இந்த ஹோல் கிளாமர் சூழல்ல நாம என்கவுண்டர் பண்றோம் லைலோ, ஒரு யங் மாடல். ஜப்பான் முழுவதும் பியூட்டி ஐகான் ஆக பாராட்டப்பட்டா. அவங்க ஷார்ப் அப்பியரன்ஸ் மற்றும் எஃபர்ட்லெஸ் சார்ம் கொண்டு மக்களை ஈர்க்குறாங்க. ஆனா யாருக்கு தெரியும் அந்த பாடி இப்போ கரண்ட் ஃபார்ம் வாரம் சர்ஜரி பண்ணி மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு. எந்த கிளாமர் வாழ்க்கையிலும் லைலோ இன்னும் சந்தோஷமா இல்லை. அவங்க பியூட்டி வயசோடு மறைஞ்சிடும். யூத்ஃபுல் மற்றொருவர் ரெப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். என்ன பண்ணாலும் இதை எக்ஸெப்ட் பண்றது அவங்களுக்கு சேலஞ்சா இருக்கு. நமக்கு பரிச்சயமான டிடெக்டிவ் மிஸ்டர் அசாடா கவனமாக லிலோவின் புகைப்படங்களை ஆராய்கிறார் மற்றும் அவரது புகழ்படுத்தலை பற்றி சிந்திக்கிறார். அவர் தனது கூட்டாளியிடம் புகழ் என்பது ஒரு நோய் போல மெல்ல மெல்ல ஒரு மனிதரை உள்ளிருந்து அழிக்கிறது என்று கூறுகிறார். கூட்டாளி எப்படி பள்ளிக்கூட பெண்கள் லிலோவை மாதிரியாக்க எண்ணுகின்றனர் என்பது பற்றி பேசுகிறார். ஆனால் மிஸ்டர் அசாடா மூலமாக கடந்து அழகு என்பது சந்தோஷத்திற்கான குறியீடு அல்ல என்று உறுதியாக கூறுகிறார். மாடல்கள் போன்ற லைலோ வெளிப்புறத்தில் தவறான நிலையில் இருந்தாலும் உள்ளார்ந்த நிலை அடிக்கடி பிரமாதமில்லாததாக இருக்கிறது. பின்னர் கூட்டாளி ஒரு குறிப்பிட்ட கிளினிக் பற்றி விசாரிக்கும் போது கொடூரமான காயங்களுடன் பெண்களின் புகைப்படங்களை பார்த்து புதிய தகவல்கள் அல்லது முன்னேற்றம் பற்றி கேட்கிறார். மிஸ்டர் அசாடா அந்த கிளினிக் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறார். உள்ளிட்டது வரி ஏய்ப்பு முதல் குழந்தைகளின் உறுப்புகள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் வரை. அதன் பின் காட்சி லைலோ மீது மாறுகிறது. போன மாதிரி லைலோ தன் டெபாட் மூவி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நின்னு அவங்க புது தோழியான கோ ஸ்டா கூட பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்தாங்க. அடுத்த நாளே மேகசின் கவர்ல அவங்க பெயர் பக்கத்துல கோ ஸ்டா பேர் வந்தப்போ லைலோ கோபத்துல கொதிச்சிட்டாங்க. கேமரா ஆஃப் ஆனா அவளோட ஆக்சுவல் நேச்சர் தெரிஞ்சுது. லைலோ தனது அசிஸ்டன்ட் ஹட் கிட்ட நிறைய டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் இக்காக கூட அவரை கத்துனாங்க. ஒரு முறை தண்ணி கொஞ்சம் குளிரா இருந்ததால அதை ஹட் முகத்துல துப்பினாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கென்ஜி மற்றும் ஹட் ரொம்ப வேஸ்டில அவள் ரூட் மற்றும் செல்ஃபிஷ் பிஹேவியர் கொஞ்சம் தாங்கினாங்க. அப்புறம் லைலோ கிட்ட நானோ ஒரு பெரிய போக்கே எடுத்துட்டு வந்தாரு. அப்போ அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாரும் வெளியே போய் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள லைலோ மற்றும் நானு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல செட் செய்து டைம் கழிச்சாங்க. அதே நாள் இரவு லைலோ ஒரு ப்ரொடியூசர் கூட படுத்தாங்க. நினைத்தது அது அவளை மேகசின் கவர்ஸ்ல வரவழைக்கும் என்று. ப்ரொடியூசர் போன பிறகு அவள் யாரையோ மொபைலில் கூப்பிட்டாங்க. அடடா, என்ன ஒரு ட்விஸ்ட் பாஸ். லைலோ அவளோட மேனேஜர் அம்மாவை நினைச்சிட்டு மாமான்னு அழைக்கிறா. ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு போலயே. மாமா தான் லிலோவுக்கு கிக்ஸ் அமைச்சு தர்றாங்க. சமீபத்துல லைலோ ப்ரொடியூசர் கூட படுத்துக்கிட்டா கதைய நமக்கு நெருக்கமா ஷேர் பண்ணிச்சு. அது கேட்கும் போது நமக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா மாமா எல்லாம் சரியா போயிடும்னு ரீஅஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சோகமான ஒண்ணு, லைலோ வீட்டுக்கு போயிட்டு மிரர் முன்னாடி நின்னு அவங்களோட பேட்டிய பார்த்துட்டு இருந்தா ஒரு பெரிய ப்ரூஸ் அவங்க ஃபாரிஹெட்ல தெரியுது. அத கண்டு ஹரோரா கத்திட்டாங்க. மறுநாள் கென்ஜி மாமிடம் லிலோவோட ஸ்கின்ல வந்திருக்கும் மிஸ்டீரியஸ் ப்ரூசஸ் பத்தி சொன்னாரு. மாமா காம்லி சொன்னாங்க அது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா வந்திருக்கும் என்று. பின்னே ஒரு எக்ஸ்பென்சிவ் ரூபி ரிங் கொடுத்துட்டு லைலோ பத்தி இந்த ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கணும்னு கென்ஜியே கேட்டாங்க. ஒரே திகில். கென்ஜியும் இப்போ லிலோவுக்கு ஒரு தூணா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே லைலோ அவங்களோட அம்மாவோடு பியூட்டி கிளினிக் போனாங்க. அவங்களோடு தழும்புகளை சரி பண்ண டாக்டர் கிட்ட பேச போனாங்க. அங்கு டாக்டர் நம்பிக்கை தருவது மாதிரி சொன்னார், நாங்க மீண்டும் ஒரு சர்ஜரி பண்ணி சரி பண்ணுவோம். அதன் பிறகு திடீரென ஒரு வுமன் கத்தும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாங்க. அவங்களை கலாய்த்து கொண்டு இருந்தாங்க. என் முகத்தை கெடுத்துட்டீங்க, இதை உடனே சரி பண்ணணும். கிளினிக் வேலையாளர்கள் அவங்களை அமைதிப்படுத்த முயற்சித்தாங்க. டாக்டர் இந்த சிச்சுவேஷன் வந்தார். அந்த வுமன் தவறுதான் காரணம் என்று கூறினார். அவங்க ரெகுலர் டச் அப்ஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அம்மா அப்போ லைலோ இன்னும் வலிமையான மருந்து கேட்க லைலோ மறுபடியும் ஒரு சர்ஜரி முன்னேற முடிவு செய்தாங்க. இந்த நடைமுறையில் மிஸ்டர் ஓய்டா மற்றும் அவருடைய கலீக்ஸ் ஒரு போட்டோகிராஃப் பரிசீலித்தாங்க. அது ரீசெண்டில் நடந்த மாடல் மகுமி மரணம் பற்றியது. மகுமி பியூட்டி கிளினிக் நெக்லிஜென்ஸால் நடந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிறகு இறந்து போனார் என கூறப்பட்டது. மிஸ்டர் ஓய்டா பின் தெரிவித்தார், மகுமி எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆல் என்ற டாக்டர் தான் இதில் தொடர்பு உள்ளவர் என்று. ஓ மை காட். ஸ்டோரியை பாருங்க நண்பர்களே. ஒரு கிளினிக் டைரக்டருடன் சேர்ந்து சிலர் அநியாயமாக ஒர்கன்ஸ், ஸ்கின் மற்றும் மஸ்கில்ஸ் வாங்கி காஸ்மெட்டிக் ப்ரொசீடியர்ஸ் செய்ய பார்க்கிறாங்களாம். அவங்க சொல்லுற விஷயம் என்னன்னா, பேஷண்ட்ஸ் லைஃப் லாங் ட்ரக்ஸ் எடுக்கணுமாம். அப்படி இல்லன்னா பயங்கர பக்க விளைவுகள் வருமாம். பாருங்க மிஸ்டர் ஓயை எப்படி ஹார்டுக்கு நேர்மையா சொல்றாரு. மாடல்ஸ் பேமெண்ட் பிளாவலஸ் பியூட்டிக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்காங்களாம்.
ஆனா மறுபுறம் பாருங்க லிலோ எழுச்சியோ எழுச்சி. போட்டோ ஷூட்ஸ், டிவி ஷோஸ், இன்டர்வியூஸ் என்று ஒரு சென்சேஷனல் பியூட்டிகான் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு சீனும் ஹிட், எல்லாம் சோல்ட் அவுட். பீக் ஆஃப் பேம் ரீச் பண்ணிட்டாங்க. எவரின் ட்ரீம் கேர்ள் ஆகாச்சு. ஆனா ஸ்பாட்லைட் அவங்களை எடுத்துடுச்சு. சுயநலமும் அகர்வேஷனும் பீக் லெவலுக்கு போச்சு. ஒரு நைட்டு ஷூட்டிங் முடிச்சு லெலோவை ஹார்ட் வீட்ல ட்ராப் பண்ணிட்டாரு. அவங்க குடிச்ச கவுசுல அவங்க வீட்ல கும்மாளமாக உள்ள போய் கிடப்பாங்க. அப்போ லைலோ கண்ணாடியை நோக்கியபடி உட்கார்ந்துகிட்டா. அவங்களோட ஃபேம் பற்றி யோசிக்கும் போது உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அவங்களை எப்படி விரும்புறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் டீப்பா யோசிச்சா அவங்க ஃபேன்ஸ் அவங்களோட அவுட்டர் இமேஜ் மட்டும் தான் பிடிக்கும், இன்னர் செல்ஃப் பற்றி தெரியாமலே இருக்காங்க. இந்த நிலையில் ஹார்ட் அவங்களோட சைட்ல அமைதியா வேலை பார்க்க லைலோ மீண்டும் கண்ணாடியில் தங்கள் முகத்தை அட்மயர் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் சடன்லி அவங்க முகத்தில் மேலும் காயங்களை நோட்டீஸ் பண்ணி கடுமையா கலங்கி போயிட்டாங்க. அவங்களோட பியூட்டி போய்விட்டால் ஃபேம் கூட போய்விடும் என்ற பயம், கோபம் எல்லாம் கலந்து கரியர் முடியும் போது ஃபோக்ஸ் எல்லாம் மறந்து விடுவாங்கன்னு உரக்க ஷவுட் பண்ணினாங்க. ஹார்ட் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முயற்சி பண்ணினாலும் லைலோ அவங்களை புஷ் பண்ணிட்டு தான் ட்ரூலி பியூட்டிஃபுல் ஆயிருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஹார்ட் மேல ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கிஸ் கூட கொடுத்துட்டாங்க. பூஸ் மற்றும் ஈகோ உதவியோடு ஹார்ட் அவங்களை மேல செய்ய சொன்னாங்க. மறுமையில் ஹார்ட் செய்யும் போது மாமா ஐஸ். அட, ஒரு நாள் அலுவலகத்துல இருந்தப்போ மாமா ஒரு சர்ப்ரைஸ் விசிட். ஒரு பள்ளி பொண்ணு திடீர்னு வந்து தன் அக்கா லைலோவை பார்க்கணும்னு சொல்லி மாமாவை திகைப்படுத்திட்டா. அப்புறம் லைலோ அவளோட தங்கை சென்னையிலிருந்து ஒரு கடிதம் கிடைச்சு. அதுல சென்னை சொன்ன விஷயம், அவ பள்ளி பயணமா டோக்கியோவுக்கு வந்திருக்கான்னும் பல வருஷங்களுக்கு அப்புறம் அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான்னும் சொல்லிருக்கா. சென்னை கஷ்டப்பட்டு கான்ட்ராக்ட் இன்போ கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டிருக்கான்னும் சொல்லியிருக்கா. லைலோ இந்த கடிதம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு போலாமா, ஏன்னா அது அவ பழைய நாள் நினைவுகளை எல்லாம் மீட்டி வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றிப்பட சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வரும் அளவுக்கு ஹாப்பியா இருந்தாங்க. சென்னை லைலோவோட புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசி எல்லாமே புகழ்ந்திருக்கா. அப்போ லைலோ சென்னை அவ உடல்நலனும் அழகுன்னும் கவனம் கொடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணிருக்கா. அதை கேட்ட சென்னை அவகிட்ட அந்த மாதிரி தைரியம் இல்லைன்னு சொல்லிருக்கா. அப்போ லைலோ அவளை ஊக்குவிக்க முயற்சிக்கும் போது அழகுன்னு ஒரு புது சக்தி நம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கா. லைலோ கொஞ்சம் நெருக்கமாக மறுபடியும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எடுக்கிறாங்க அவங்களோட வழக்கமான டச் அப் இக்காக. அப்புறம் அவங்க ஒரு இவென்ட் போனாங்க. அங்க ஃபேன்ஸ் அவங்களை கைதட்டி வரவேற்றாங்க. இன்டர்வியூ ஒன்றில் ஹோஸ்ட் லெலோவிடம் அவரது பேட்டியின் ரகசியம் என்ன என கேட்டார். லைலோ பதிலளித்தார், தான் யோகா மற்றும் பலாட்டேஸ் செய்வதை ருசித்துக் கொள்வதாக. மிஸ்டர் ஓஏ இந்த இன்டர்வியூயை பின்னர் பார்த்தபோது லைலோ மற்றவர்களுக்காக அனைத்தையும் செய்வதாகவும் அதற்காக தன்னையே இழக்கிறார் என கருதினார். அந்த நிமிடத்தில் அவர் லெலோவை சந்திக்க முடிவு செய்தார். இவன் பின் லைலோ தன் மாமிடம் தனது குடும்பத்திற்கு பணம் அனுப்பி வருவதாக கேட்டார். மாமா அதை செய்ததாக கூறிய போதும் லைலோ நம்பவில்லை. மாமா பின்பு அதிகமான பணம் லெலோவின் இமேஜ் பராமரிக்க செலவாகிவிட்டதால் அனுப்பப்பட்டது மிகவும் குறைவு என்று ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்கள் சந்தித்த போது லைலோ எதுவும் இல்லாதவர் என்பதால் தான் முதலீடு செய்த அனைத்து பணத்தையும் திரும்ப பெற விரும்புவதாக கூறினார். சில நொடிகளில் லைலோ ஒரு அப் அண்ட் கமிங் முடல்வுடன் சந்திக்கப்பட்டார். அடேங்கப்பா, கதையில ஒரு டிவிஸ்ட். இங்க கே லைலோ கிட்ட இருந்து அனைவரின் பார்வையும் கே மீது திரும்பிடுச்சு. கே ரொம்ப வேகமா மாடலிங் இண்டஸ்ட்ரியில புகழ் பெறறா. அதுக்கு முன்னாடி லைலோ விடம் குவியும் பாராட்டை அவர்கிட்ட இருந்து திருப்பிட்டாங்க. சீன் மிஸ் பண்ணாம இவங்க 2 பேரும் டிவி ஆட்ஸ் மற்றும் போட்டோ ஷூட்ஸ்ல இணைந்து வேலை பார்க்கறாங்க. கே ஒரே இரவில் சென்சேஷன் ஆயிட்டார். ஃபேன்ஸ் மனசுல ஆளையே மாற்றிட்டாங்க லைலோ மேல இருந்த இடத்தை. எல்லாம் புன்னகையோடு பார்த்தாலும் உள்ள லைலோ மெல்ல மெல்ல பொறாமையோடு துவண்டு போறாங்க. கே அவங்கள முந்தி விடுவாங்கன்னு உணர்வு வர்றதுல இருந்து. சில மாசத்திலேயே லைலோ சினிமா உலகில இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. செல்ஃப் வர்த் பூரா சிதறிடுச்சு. மேலும் நனுவிடம் இருந்து ஒரு பாலைவனமான சீட்டையும் கிடைக்கிறது. அட, ஒரு அரசியல்வாதியின் டாட்டருக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டார். அவர் சொல்றது பாருங்க, அவங்களோட அஃப்ளூயன்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருக்காங்களாம். எனவே அதற்கும் சரியான மேட்ச் உள்ளவரோட மட்டும் தான் மூடி வைக்கணுமாம். ஆனால் அவர் லைலோ மேல உள்ள லோவை கன்ஃபெஸ் பண்ணிய பின்னும் கூட. இந்த மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க, லைலோ இன் செல்ஃப் வர்த் எப்படி கலைஞ்சு போயிடுச்சு. ஒரு நாள் யாரும் எதிர்பாராத நேரத்தில் லைலோ சொந்தமாக ஹேவின் அபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறா. அங்க சனி மீட் பண்ணுறாங்க. ஹேவின் பாய் ஃப்ரெண்டி சும்மா போல்டா அவரை எட்டி பார்த்து, நான் உன்னை கிஸ் பண்றேனா என்று பெர்மிஷனை கேட்கிறா. ஷின் தானும் லைலோ மேல ஒரு க்ரஷ் வச்சிருக்கார் பாருங்க. யோசிக்காமல் உடனடியா அக்ரி பண்ணிட்டார். அங்கே எல்பிள்ஸா பார்க்கிறார் தன் பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு உமவுடன் இன்டிமேட் ஆகும்போது. அடுத்த கட்டம் இதுதான். லைலோ அதிரடியா ஆர்டர்ஸ் கொடுத்து மற்றும் சனி யூஸ் பண்ணி நானோவின் ஃபியூச்சர் வைஃப் ஒருவரின் ஃபை ரூன் பண்ண வைக்கிறா. ஆசட் ஊத்தி அந்த பாவம் பொண்ணின் ஃபை கெடுத்து சனி விட்டு எஸ்கேப் பண்ணிட்டாங்க.
பின்னே லாய்லோ இடி மக் தெலிசிஸ் வாசிஸ்டண்டாமோ நயாமம் சுசெ பரிக்கரன்ல எஸ்களை நனியாகிட்ட திருப்பி அழைத்து இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கும் என்று அஷ்யோ பண்ணிட்டாங்க. அட பாருங்கப்பா, அதை விட்டுட்டு மறுநாள் கிஞ்சன் அவரோட லாய்லோ அவர்களின் முடியை பிடிக்கும் போது அவங்களின் முதுகில் புண்களை பார்த்துட்டார். இந்த விஷயத்தை நேராக லாய்லோட அவர்களிடம் சொல்லாமல் மாம்கிட்ட சொன்னார். மாமா அவர்கள் அதை அப்படியே ஏதாவது அதிசயப்படாம கேட்டுக்கிட்டாங்க. மேலும் லாய்லோ அவர்களின் கரியர் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. அந்த இரவு லாய்லோ நானோவை ஒரு ஹட்டல் சந்திச்சு அவர் வருங்கால இஃபபாத்தி பேச ஆரம்பிச்சா. நானோ அந்த கேள்வியை மாற்றி எப்பவும் தான் லெலோவைத்தான் நேசிக்கிறான் என்று உறுதிப்படுத்தினார். அப்புறம் மிஸ்டர் ஓஏ ஒரு செம்ம திடீர் முடிவு எடுத்து லெலோவை அவங்கள் போவா பியூட்டி கிளினிக் பத்தி விசாரணை செய்யவா என்று கேட்டு அவர்கள் வேலையில் அவர்களை சந்திச்சு தாய்கொல்லலி என்று அழைத்தார். ஆனால் லாய்லோ எந்த ஈடுபாடும் இல்லை என்று மறுத்துட்டு அவரை தாய்கொல்லலி என்று அழைக்கக்கூடாது என்று கூறினார். மிஸ்டர் ஓஏ அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டார் என்னன்னு. ஓ கடவுளே, லாய்லோ பற்றிய சம்பவங்களை கேட்டால் அது நம்ப முடியாத விஷயங்களா இருக்கு. ஆசிட் அட்டாக் என்ற பெரும் துயரம் நடந்துள்ளது. அதில் லாய்லோ இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதை அவங்க மறுக்கிறாங்க. ஆனா ஒரு சாட்சி இருக்காங்க. அந்த வேன் எண் பதிவு கூடவே இருக்கு. ஃபைல் என்கிட்ட கொடுத்து பியூட்டி கிளினிக் பற்றியும் லாய்லோ இன் சீக்ரெட்ஸ் பற்றியும் ஆதாரங்கள் இருக்கு. அது பார்க்கும் போதே அடேங்கப்பா, அதில் என்னென்ன தகவல்கள். அவங்க வீட்டுக்கு போய் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சுத்தியல் மாதிரி ஹிட் அடிச்ச பாத்தாயா ஓல்ட் போட்டோஸ் கண்ணில் பட்டுது. அதில் லாய்லோ ரொம்ப ஓவர்வெயிட்ல இருக்காங்க. இப்போ அவங்க பிரசன்ட் லுக் பார்க்க செம்ம வித்தியாசம் தெரியுது. அது அவங்களுக்கே ஷாக் அடிக்குது. பேனிக் அட்டாக் உருவாகுது. ட்ரக் போட்டு காம் டவுன் ஆகுது. அப்புறம் குவே ஃபீச்சர்ட் இன் அனதர் கமர்ஷியல் பார்த்து அவங்க கோபம் அடங்கல. உடனே ஆர்டர் பண்ணிட்டாங்க KS ஃபேஸ் மீது சரியாக நைஃப் வச்சு டிஸ்ஃபிகர் செய்யும்படி. அப்புறமா ஒரு டிவி ஷோ ஷூட்டுக்கு லாய்லோ போறாங்க. ஓ என்ன ஒரு சண்டையோ, என்ன ஒரு போட்டியோ. நம்ம ஹீரோயின் ஒரு மெகா ஷோட்டி ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சமயத்துல பத்ரூம்ல போய் ஒரு செதட்ட உட்செலுத்திக்கிட்டா. உடனே அங்க இருந்த ஆடியன்ஸ் முன்னாடி ஃபுல் ஹலூசினேட் ஆரம்பிச்சிட்டா. அதுலயும் அவங்க சிதறிய கேக் கீழே விழுந்துடுச்சு. அதோடு ஸ்டூடியோ த காராட்டியோன்ஸ்ல வந்துகிட்டு அவங்களை ஃபைட் பண்ணி ஒரு விதமான காட்சி தந்துட்டா. இந்த நேரத்துல ஹார்ட் பர்சியூட் பண்ணிட்டு கேவே கிட்டே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல சென்றுட்டு கேவே கிட்டே கேஃபவுடன் கன்ஃபரண்ட் பண்றா. எல்லாம் எஸ்கேப் பண்ண போகும்னு நினைத்தா. ஆனா கேவே சொல்றத கேட்கும்போது ஹார்ட் மிரண்டு போனா. கேவே சொன்னது என்னவென்றால் எல்லா முடல்ஸும் ஒரு நாள் மறக்கப்படுவாங்க, அடுத்தடுத்து ரெப்ளேஸ் ஆகிடுவாங்கள். அதை கேட்டு ஹார்ட் அதிர்ச்சியாய் தன் பிளான் விட்டுட்டு போயிட்டா. ஹார்ட் தன் ஆர்டர்ஸ் பூர்த்தி பண்ண முடியலைன்னு தெரிஞ்சவுடன் லிலியோ கோபமா ஹார்ட்டை வியோலண்டா அடிக்க ஆரம்பிச்சா. மவுசாய் ரெயின்ல புறப்பட்டு சொர்ப்ல அமர்ந்து அவங்களுக்குள்ள நினைவுகளோட போராடி இருக்க பில்ச கிராண்ட்ல விழுந்துட்டா. அப்படியே வெட் பவமெண்ட்ல இருந்து பில்ஸ எடுத்து சாப்பிடறா. ஆயோ, என்ன ஒரு கதை, என்ன ஒரு ட்விஸ்ட். வீரராசன் களைப்பாக அமர்ந்திருந்த போதும் அவளது கனவு லோகங்களில் ஒரு பெரும் பயணத்தை தொடங்கினாள். அந்த அலப்பறைகளுள் அவள் முதல் நாள் மாடல் அனுபவங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தாள். அப்பார்ட்மெண்டில் பதிவில் லாய்லோ ரகசியங்களையும் பியூட்டி கிளினிக் மறைமுகங்களையும் கண்டுபிடித்தாள். அதை பதிவு செய்ய முடிவு செய்தாள். விரைவில் அந்த செய்தி எல்லையில்லாத வேகத்தில் பரவியது. ஊடகங்கள் லாய்லோ பல பிளாஸ்டிக் சர்ஜரிகளை கிண்டலடித்தன. அவளது தோலில் உள்ள காயங்கள் ஒவ்வொரு நாளும் மோசமடைந்தன. இதற்கிடையில் மிஸ்டர் கசிவு செய்யும் குற்றச்சாட்டில் கேஸிலிருந்து நிறுத்தப்பட்டார். சில நாட்கள் பிறகு லாய்லோ நிகழ்வை அணுக பத்திரிகையாளர்கள் கூட்டம் கூடியது. கேமராக்களின் சத்தம் நீல்வானம் போல ஒலித்தது. ஆனால் லாய்லோ எழுந்து நின்றபோது அனைத்தும் அமைதியானது. மிகுந்த பதட்டத்தில் அவர்களின் கண்களை மிகுந்த அதிர்ச்சியுடன் குத்திக் கொண்டாள். அதையடுத்து அவளது கடினமான வாழ்க்கையை அவளே முடிவு செய்து கொண்டாள். கதையில் ஒரு திகில் திருப்பம். லிலியோ தரையில் சரிந்து விழுந்தபோது ஊடகவியலாளர்கள் ஒரு நிமிடம் வாய் பிளந்து நின்றனர். ஆனால் புகைப்படங்களை எடுக்க தொடர்ந்தனர். லிலியோ மரணத்துக்கு பின்னர் அவரது நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். ரசிகர்கள் இடையில் லிலியோ தனது மரணத்தை நடித்துக்கொண்டு இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்று கற்பனை செய்தனர். சில மாதங்கள் பிறகு மிஸ்டர் ஓஏ மற்றும் அவரது சக ஊழியர்கள் நகரத்தில் நடந்து செல்லும் போது ஒரு அழகிய பெண் அவர்களுக்கு ஒரு அட்ரஸ் கார்டு கொடுத்தார். அது ஷிகாகு. அவரது சகோதரி லிலியோ போல் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டிருந்தார். மிஸ்டர் ஓஏ வெளிப்படுத்தினார் கிளினிக்கில் 150 பேர் பாதிக்கப்பட்டதாக மற்றும் 9 மரணங்கள் தற்கொலையாலும் ஒருவர் மாயமானதும் ஆகியவற்றை. நடைபயணம் தொடர்ந்து அவர்கள் ஒரு விளம்பரத்தை கண்டார்கள். அது த லெஜெண்ட் ஆஃப் லிலியோ என்ற புத்தகத்தின் வெளியீட்டை பிரச்சாரம் செய்தது. மிஸ்டர் ஓ குறிப்பிட்டார், லிலியோயின் சாகசங்களும் தாக்கமும் தொடர்ந்து மக்கள் மனதில் எதிரொலிக்கும் என்று.